மாகின்றது கேள்வி கணைகள் தோப்படு செல்வி நித்யானந்தன் அவர்கள் இன்றும் அதே நேரம் வெள்ளிக்கிழமையும் இடம்பெற்றுக் கொள்ளும். நன்றி, வணக்கம். வாங்கோ. வணக்கம். மணிமோகன் அவர்களுக்கும் அதிபர் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். இன்று கேள்விக்கணை வாரம் 654 இன்றைய வருடத்தின் நிகழ்வுடன் நிறைவு நிகழ்வுடன் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். மிக்க மிக்க நன்றிகளும் அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் அன்பான முத்தங்களுடன் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி. மற்றும் இன்று கேள்விக்கணை வாரம் இதே பதிவை உங்களுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக நீங்கள் புள்ளிகளை எல்லாத்தையும் போட்டு கூட்டி எல்லாம் வைத்து விடுவேன். தயவு செய்து உங்களது புள்ளிகளை நீங்கள் அவதானமாக ஒரு கொப்பியில் மார்க் பண்ணி வச்சுக் கொள்ளுங்கள். தவறுகள் இருப்பின் எப்பவும் நீங்கள் சுட்டி காட்டுங்கள். அப்பதான் உங்களது புள்ளிகளையும் நான் மறுவொலிரப்பில் பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் பெறும். அதை எப்பவும் நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டு வெள்ளிக்கிழமை 655வது நிகழ்வும் அடுத்த வாரம் 2 நிகழ்வும் இடம்பெறலாம் என்றும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு பிறகு நான் முடிந்த கூடிய அளவுக்கு பங்கு பெற்றதுக்கு தான் முயற்சி செய்வேன். டைம் பார்த்து கொண்டு 9 வரும். அந்த வெள்ளிக்கிழமை என்னால் இணைய முடியும். நான் இணைஞ்சு கொள்வேன். சனிக்கிழமை பயணம் என்ற வழியா வெள்ளிக்கிழமை இணைய முடியும். நான் அதை உங்களிடம் அன்பாக கூறிக்கொண்டு என்ன மார்கழி மாதம் மகத்தான இந்த மாதத்தில் இன்றைய தினம் 31ஆம் தேதி 12ஆம் மாசம் 2025 நிகழ்வு. இந்த ஆண்டை நாங்கள் நிறைவாக வலிச்சேர்த்து இணைந்து சிறப்பித்த ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இணைந்த அன்புறவுகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் என் சார்பில் நன்றியை தெரிவித்து அடுத்த ஆண்டு எல்லோருக்கும் நல்ல நிறைவான ஆண்டாக மலர எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் துணை புரியட்டும் என்று அன்பாக நானும் நன்றியுடன் பாமுகத்துக்கும் அதிபர் அவர்களுக்கும் கலந்தந்து பலப்படுத்தும் வாணியவர்களுக்கும் எனக்கு தொழில்நுட்பத்தில் இந்த வருடம் பூராவும் உதவி செய்திருந்த உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்க நேர்கள் நன்றி. எல்லோருக்குமே நன்றி. நன்றி எல்லோருக்குமே மிக்க நன்றி. இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. வேகம் விவேகமாக இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களது பெயர்கள் தெரியும், யார் யார் இணைந்திருக்கிறீங்க. சரோஜினி அக்கா, நகுலவதி, ஜெசி, ஜெயமலர் எனக்கு தெரிகிறீர்கள். மகிழ்ச்சி நேயர்கள் உங்களது பெயர்கள் இருக்கு, நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். காலையில இருந்து வர இல்ல ஜெயமலர் அவர்கள். நான் வரையில என்று சந்தோஷப்பட்டேன், வந்துட்டா முன்னுக்கு. அப்பா ஜெயமலர் அவர்களும் இணைந்து இருக்கிறாராம். அவன் அப்ப நாங்கள் போகவா நான் போறேன் அப்படின்ற இல்ல இல்ல நான் சும்மா பாடி சொல்றேன். அத்தே கஷ்டப்படலாம், இதையை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் கலந்த கேள்விகள் உங்களுக்கு வருகிறது. தயவு செய்து டக்கண்டு பதிவுகளை போட்டுக் கொள்ளுங்கள். கஷ்டப்படலாம். மணிமோகன் பேர் போட இல்லையா? போட்டுட்டேன், விளையாடுறேன். ஓகே ஓகே. துக்கப்படல் ஆகாது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் வேகம் வேகம் வேகம். காக்கைக்கு ஒரு கீர்த்தி, தன சிறப்பு கண் தெரியாது. நரிக்கு ஒரு அபகீர்த்தி. நரிக்கு ஒரு அபகீர்த்தி. 8 அன்புறவுகள் இணைந்திருக்கிறீர்கள். நெருப்பில் நெய். விட்டது போல, போட்டாற் போல, மெழுகை போல. நெருப்பில் நெய் விட்டது போல. இப்பொழுது எம்போரியம் என்பதற்கான தமிழ் சொல்லை பாருங்கள்.
மையம், நிலையம், விற்பனை அகம். விற்பனை அகம். பிழை, திருத்தம். இது சரி பிழை எதிர்கள் பாருங்கள். ஒத்தகருத்தும் இருக்கு, எதிர்கருத்துகள் இப்படியான சொல்லுகளும் சிலது வருகிறது. பிழை, திருத்தம். சரி, பிழை போட்டிருக்கிறீங்கள். பிழை என்றால் பிழையே இல்லை, பிழை திருத்தம் என்றால் சரியானது சொல்லியிருந்த முதல் எதிர்கருத்து ஒத்தகருத்து வரும் பொழுது அங்கால போடுவேன். குளிர், சூடு. சரியானது. கபே என்பதற்கான தமிழ் சொல் கபே. ஆங்கிலத்தில் போடவில்லை. வளாகம், அருந்தகம், கொதிகலை. அருந்தகம். அறிவு. நேயம், மேதை, பதிவு. மேதை என்பதற்கு ஒரு சொல்லு அறிவு. அம்பு. தயவு, கோன், சரம். சரம் என்பதற்கான ஒரு ஒத்த சொல்லும் அம்பு. அக்னி. தளல், துயர், இன்னல். தளல் என்றாலும் நெருப்பு, களல் என்றாலும் நெருப்பு. சக்கா, ஜெயமலர், சிவமணி, கலைவாணி, சிவமணி, நகுலமதி, ஜேசி, சரோஜினி அக்கா, பத்மினி. ஓகே, 11வது. கம்போடியா பற்றியது இன்று. தலைநகரம் அங்கோவாட், நோம்பன், தென்தேசார். கம்போடியாவின் தலைநகரம் நேம்போன். அங்கோவாட் வியட்நாம். அதுல சிவன் கோயில் இருக்கிறது அல்லவா, அழைப்புக்கு. ஓ, 8, 6, 8, 5, 7, 8, 5, 5. எல்லோரும் போடுவீங்கள். 8, 5, 5. எனக்கு அதுல வந்து விட்டது. அது சொல்ல விட்டுக்கலாம் நீங்க. ஓண்டு விமயகுரி. அதுவும் வருமோ? வரும், ஆனா வராது. அதுக்கு KH, KM, KP. கம்போடியா. KH தான் வரும் கம்போடியாவுக்கு. KB நான் போட்டேன். நீங்க பாருங்க. KB வராதா? கம்போடியா. சிலர்களுக்கு நேரான சொல்லு இல்லை. நாணயம். போட்டுக்கிறீங்க. ஒன்றுதான் வந்திருக்கிறது. பவுன்ஸும் இதுவும் மண்டு போட்டு. குடிமக்களை கம்போடியர். அதை பார்த்துங்கள, அந்த நாட்டு குடிமக்களை கம்போடியர் என்றும் சொல்வார்கள். ஆனால் அதை விட இன்னும் ஒரு பெயரும் இதில் இருக்கிறது பாருங்க. இந்த நாட்டு குடிமக்களை கிமர் என்றும் சொல்வார்கள். எள் என்றால் கல், எள் என்றால் எண்ணெய். அதை விட சேறு, கலை. அடுத்தது எண்ணெய் வித்துக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. எண்ணெயின் வித்து. தலம் என்றால் இடம். உங்களுக்கானது தளம். முதல் தளல் வந்தது, இப்ப தளம். மண்டை, தைலம், விலங்கு.
தைலம். நீல் என்றால் நீல நிறத்துக்கான ஒரு பெயர். உங்களுக்கானது நீள், காற்று, நீளம், முதுமை. நீளம். தண்ணீரை என்று குடித்தார். இரட்டைக்கடை. கிடுகிடு, கசகச, கடகட. கடகட என்பது சரி. கிடுகிடு என்று குடிக்க முடியாது. ஆற்று நீர் என ஓடியது, ஓடிட்டு. சல சல, கிடுகிடு, சிலு சிலு. சல சல. சக்கா, வாணி, சிவமணி. ஓகே, என்ன ஜெயமல 21. பதில் தெரியாமல் என விழித்தான். திக்கு திக்கு, தீனா முன்னுக்கு விடையில திரு திரு, துரு துரு. துரு துரு, திரு திரு என பதில் தெரியாமல் திரு திரு என விழித்தான். துரு துரு என்றதும் இருக்குது. ஆனா வேறு ஒரு அர்த்தத்துக்கு தான் அந்த துரு துரு என்று முழிக்கிறது என்று சொல்வார்கள். 22. அவனுக்குள் குட்ட நெஞ்சம். அதுல மிகுதியே முடியும். அதுல பாருங்க, கிறுகிறுத்தது, குபு குபுத்தது, குறு குறுத்தது. அவனுக்குள் குறு குறுத்தது குட்ட நெஞ்சம். குபு குபு என்று ஊதுறதுதான் குபு குபு. பாகிஸ்தானின் தலைநகரம் கராச்சி, இஸ்லாமாபாத், பலூச்சிஸ்தான். இஸ்லாமாபாத். மங்கோலியா நாட்டினுடைய விடுதலை நாள் 29ஆம் தேதி, 28ஆம் தேதி, 30ஆம் தேதி. 28ஆம் தேதி தான் மங்கோலியாவின் விடுதலை நாள். இது நேற்று வர வேண்டிய கேள்விக்காக முதல் தயாரிக்கப்பட்ட கேள்விகள். சுனாமியின் நினைவு எவ்வளவு காலம்? பாருங்க, 20, 21, 22, 21 வருடம். மூன்று இதுவரை நேவி சக்கா கட்டிக்கார். 26. டெக்சாஸ் ஐக்கிய அமெரிக்காவின் எத்தனையாவது மாநிலமாக இணைந்தது? டெக்சாஸ். 26, 28, 30. 28வது மாநிலமாக இணைந்தது. அடுத்து ஜிம்மி கார்ட்டர் அமெரிக்காவின் எத்தனையாவது அரசு தலைவராக இருந்தார்? ஜிம்மி கார்ட்டர் 39வது. இப்ப ஜேசி, சிவமணி, நேவி சக்கா, கலைவாணி. 1184. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தை நிற்கிறீர்கள். இறுதியான கேள்வியில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். விக்டோரியா மகாராணி கனடாவின் தலைநகராக ஒட்டாவாவை எந்த ஆண்டு தேர்ந்தெடுத்தார்? 1987, 89, 95. விக்டோரியா மகாராணி 87ஆம் ஆண்டு. 1987 என்பது சரியானது.
ரோபர்ட் முகாமே சிம்பாப்வேயின் அரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் இன்றைய நாள் நடைபெற்ற நிகழ்வுகள்லாம் வந்திருந்தது. நேற்று கேள்வி, பிறகு நான் இறுதியான கேள்விகள் மாற்றியிருந்தேன். இன்றைய வரலாற்றில் 1987 ஆண்டுதான் அவர் சிம்பாப்வேயின் அரசு தலைவராக. உலகின் அப்போதைய உயரமான வானொலியான அந்த தைப்பே அதிகாரபூர்வமாக திறக்கப்பட்ட ஆண்டு 2006, 4, 5 ஆண்டா? 4 ஆண்டு. ஆரம்பு நாவலர் தனது முதலாவது பிரசங்கத்தை வண்ணார் பண்ண வைத்தீஸ்வரன் கோயில் இன்றைய தினம்தான் ஆரம்பித்து வைத்தார். இன்றைய நாளில் நடைபெற்றது 50 ஆண்டா, 1847, 1955? 1847 என்பது சரியானது. 5 பேர் சரியாக போட்டிருக்கும். சிவமணி எப்படி ஓடி வந்தார்? 2428 புள்ளிகளுடன் சிவமணி அவர்கள் மிக சிறப்பு. மிக்க மிக்க நன்றி. இன்று சிவமணி அவர்கள் முதலாவதா வந்த நீங்கள் 15 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. இரண்டாவதாக வந்த ஜெசி மணிவண்ணன் அவர்கள் 13 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறீர்கள். மூன்றாவதாக வந்த நேவி சக்கா 12 புள்ளிகளை பெற்றுக் கொள்வீர்கள். அடுத்து வந்தவர்கள் அனைவரும் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்வீர்கள். இன்று நிகழ்வில் ஜெயமலர் அவர்கள், நகுலபதி அவர்கள், கலைவாணி அவர்கள், பத்மினி அவர்கள், சரோஜினி சோதராஜ் அவர்கள் நீங்கள் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்வீர்கள். மீண்டும் 2428 புள்ளிகளுடன் சிவமணி அவர்கள் முதலாவதாகவும், ஜெசி அவர்கள் 2235 புள்ளிகளுடன் இரண்டாவது, நேவி சக்கா 2135 புள்ளிகள், ஜெயமலர் அவர்கள் 1880 புள்ளிகள், நகுலபதி அவர்கள் 1819 புள்ளிகள், வாணி அவர்கள் 1758 புள்ளிகள், பத்மினி அவர்கள் 1425 புள்ளிகள், சரோஜினி அக்கா 1346 புள்ளிகள். இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. முடிஞ்சுதா? கடகடன்னு முடிச்சாச்சு. கேள்வி நேற்று செய்ய போட்ட கேள்வி தானே வாணி? 32. ஓகே ஓகே, குயிக்கா முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஆமா, 4 கேள்விகள் மட்டும் போட்டிருந்தேன். வெள்ளிக்கிழமை உங்களுக்கான கேள்வி வருது. இப்போது பேப்பர், பென்சில் தயவு செய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய இதுக்கு நீங்கள் 15 புள்ளிகள் மாறி மிக வருவீங்கள். 6 புள்ளி எடுத்தவர்கள் 8 புள்ளியை அப்படி கூட்டி கூட்டி இன்றைய இதை நான் போட்டுக்கொள்வேன். நான் பிறகு உங்களது புள்ளிகளை சேர்த்து கையோட போடுவேன். 2 இதுகள் தருகிறேன், தயவு செய்து. சரி, முதலாவதான ஒரு இது. மன்னிக்கவும், நான் இணைய முடியாது, கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏன் கேம்ல நான் இங்க 2 பிள்ளைகளோட 2 பேரோடையும் இருக்கிறோடைய எழுதுறதெல்லாம் கஷ்டம். ஒன்றும் இல்லை, என்னட்ட பென்சில் பேனா ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் மனதில் வந்ததை பிறகு உங்களுக்கு மற்றவர்கள் சொல்லிய ஞாபகம் வந்ததுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறேன். ஓகேயா? ஓகே ஓகே ஓகே, நன்றி. சரி, இப்பொழுது நீங்கள் ஐயாவின் ஆன்மீக பாடம் கடந்த திங்கட்கிழமை எத்தனையாவது நிகழ்வு நடைபெற்றது என்பது முதலாவது. அதுக்கு யார் பதில் சொல்கிறீர்களோ அடுத்த இதுக்கு நான் சுற்றுக்கு உங்களுக்கு தருவேன். யாரெண்டாலும் கையெழுத்தி சொல்லலாம். பாணிமோகனா? யார சொல்லாட்ட நான் தான் சொல்லணும். சொன்னீங்களா? 608. வாணி தான் சொல்றேன். 608 சொன்னது நகுலவதி. ஓகே, சரி. மற்றவர்கள் முயற்சி செய்யக்கூடாதா? இதுவரைக்கும் வாழ்த்துக்கள். இப்ப உங்களுக்கான அடுத்தது இதுக்கான கேள்வி பேப்பர் பென்சிலா? தயவு செய்து பேப்பர் பென்சில் வச்சுக் கொள்ளுங்கள். ஏமலர், நீங்கள் பேப்பர் பென்சில் நீங்கள்
சொல்றதுக்கு முயற்சிக்க வர இருக்கல. நான் உங்களுக்கு நீங்க சொல்றதுக்கான இதை உதவி செய்கிறேன். இப்பொழுது ரெண்டு இது இன்னும் ஒரு 5 புள்ளி கேள்வியும் இருக்கிறது. ஒரு பக்கத்துல நீங்கள் எழுத வேண்டியது சிலப்பதிகாரம், ஃபுல்லா எல்லாம் எழுத வேண்டியது இல்லை. சீனாவை போட்டாலே உங்களுக்கு காரமண்டு குத்து போட்டு போட்டாலே தெரியும். ராமாயணம் சோட்டில் எழுதிட்டு போனீங்கன்னா இலகுவாக இருக்கும். பெரிய புராணம், சீரா புராணம், திருவாசகம், மகாபாரதம், மகாவம்சம், 15 சொல்லு வர சொல்லுங்க. பாஞ்சாலி சபதம், நற்சிந்தனை, காஞ்சி புராணம், நன்னூல், நலவன்பா. இப்ப எத்தனை வந்திருக்குதுன்னு பாருங்க. 10, 11 நலவம்பா சொன்னீங்களா? ஆமா. அதுக்கு முதலாவது சொல்லிட்டீங்க. 12 நான் 11 அடிக்கிறேன். நற்சிந்தனை, காஞ்சி புராணம், திருப்பி சொல்லிக்கலாம். மிச்சம் எழுதுங்க. நலவம்பா. ஓகே. கொன்றை வேந்தன், கீதாஞ்சலி, மணிமேகலை. சரி, அவ்வளவுதான். நான் திரும்பி சொல்லுவேன்னா குழப்பி சொல்லுவேன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்களா. எது வருதுன்னு தெரியல எனக்கு. மணிமேகலை சொல்லி இருக்கிறேன், கொன்றை வேந்தன் சொன்னேன், கீதாஞ்சலி சொல்லி இருக்கிறேன், நலவன்பா சொன்னேன், சிலப்பதிகாரம் சொல்லி இருக்கிறேன், ராமாயணம் சொன்னேன், நன்னூல் சொல்லி இருக்கிறேன். எது நன்னூலா? நூல், நன்னூல். நற்சிந்தனை, காஞ்சி புராணம், பாஞ்சாலி சபதம், மகாவம்சம், பெரிய புராணம், சீரா புராணம், மகாபாரதம், திருவாசகம். சரியா? பாருங்க. 15 சொல்லி இருக்கிறீங்க. ஆமா. பாருங்க நான் ஒன்று சொல்லுதல் அப்படின்னா சிலப்பதிகாரம், ராமாயணம், பெரிய புராணம், சீரா புராணம், திருவாசகம், மகாபாரதம், மகாவம்சம், பாஞ்சாலி சபதம், நற்சிந்தனை, காஞ்சி புராணம், காஞ்சி புராணம் எழுதுவீங்களா? காஞ்சி புராணம், நலவன்பா, கொன்றைவேந்தன், கீதாஞ்சலி, நன்னூல். அப்ப எது எழுதல நான்? பாஞ்சாலி சபதம் இல்ல எழுதியிருக்கேன். பாஞ்சாலி சபதம். சரி பாருங்க, முஞ்சால பதில் சொல்லி அது எழுதிட்டேன். அப்ப என்ன உண்டு மிஸ்ஸிங்? சரியா திரும்ப சொல்லுங்க ப்ளீஸ். மகாவம்சம் எழுதினீங்க. மகாவம்சம் ஓடி இருக்கு. அப்புறம் திருப்பி சொல்றேன். சிலப்பதிகாரம், ராமாயணம், பெரிய புராணம், சீரா புராணம், மகாபாரதம், திருவாசகம், மகாவம்சம், பாஞ்சாலி சபதம், காஞ்சி புராணம், நற்சிந்தனை, நன்னூல், நலவன்பா, கொன்றைவேந்தன், கீதாஞ்சலி, மணிமேகலை. ஓகே. இப்ப ஓகேயா? சரி, ஓகே. இப்ப நீங்கள் பி பக்கத்துல எழுத வேண்டியது உங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கு நேர புள்ளடிய போட்டு கொண்டு போயிடணுமா? மாணிக்க வாசகர், எழுதிட்டீங்களா? சுப்பிரமணிய பாரதியார், சிவஞான முனிவர், பவனந்தி முனிவர், புகழேந்தி,
ஜோகர் சுவாமி, ஔவையார். இப்படி சொன்னா என்னட்டு சொல்றீங்கள் எழுதுல அது திருப்பி 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 சொல்லுவேன். நீங்கள் நாங்க எதை எழுதினாலும் தெரியாது. ஔவையாரண்டா அவ்வண்ணாவும் பையையும் போட்டாலே காணும் தானே. ரவீந்திரநாதர், அப்ப நீங்க தாகூர் என்று எழுதுங்கோ, ஃபுல்லா எழுதவே. சீத்தலை சாத்தனார் என்றா சீத்தலை என்று போட்டாலே காணும். இப்ப எத்தனை எழுதி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, திருப்பி சொல்லுவேன் பாருங்க. இளங்கோவடிகள், வான்மீகி, சேக்கிழர், உமறு புலவர். இப்ப எத்தனை மொத்தம் வந்திருக்குன்னு தெரியல, திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன், பார்த்து கொள்ளுங்க. சீத்தலை சாத்தனர், ரவீந்திரநாத தாகூர், பவனந்தி முனிவர், ஜோகர் சுவாமிகள், சிவஞான முனிவர், புகழேந்தி, மாணிக்க வாசகர், மகாநாம, உமறு புலவர், வில்லிபுத்தூரர், சேக்கிழர், வான்மீகி, இளங்கோவடிகள். 15க்கு 15 வந்திருக்கு. இப்ப நீங்கள் இந்த ஆசிரியர்களை பொறுத்துங்கள், இந்த நூல்களின் ஆசிரியர்கள். நாங்க 13 ஆடி இருக்கிறேன். எத்தனை? 13. வந்து இளங்கோவடிகள் எழுதினீங்களா? வான்மீகி, சேக்கிழர், உமறு புலவர், வில்லிபுத்தூர், மாணிக்க வாசகர், மகாநாம, பாரதியார், சிவஞான முனிவர், யோக சுவாமிகள், பவனந்தி முனிவர், புகழேந்தி, ஔவையார், ரவீந்திரநாத தாகூர், சீத்தலை சாத்தனர். ஓகே ஓகே, எல்லாரும் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஜெயமலர் மட்டும் நீங்கள் நான் உங்களுக்கு இவர்கள் சொன்ன பிறகு நீங்கள் சொல்ல ஒவ்வொன்றுக்கு நான் கேட்க கேட்க நீங்க சொன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி போடுவேன். யோகர் சுவாமி உங்களுக்குடைய கதை தயவு செய்து நீங்கள் சத்தம் பெறாமல் போட்டீங்கன்னா லேசா இருக்கும், மற்றவர்களுக்கு சொல்றது விளங்கும். நேரம் இருக்குது, வடிவாக ஆறுதலாக பொருத்துங்கள். நீங்கள் 5-6 பேர் தான் இருக்கிறீர்கள். தெரிஞ்சவர்களை மார்க் பண்ணி விட்டுட்டு அண்டர்லைன் அப்படியே நீளத்துக்கு அண்டர்லைன் பண்ணினீங்களா சுகமா இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த நூல்களுக்கு எந்தெந்த ஆசிரியர்கள் சிவமணி பட்டு வந்து அடிப்பேர் பாருங்க. ராஜினி அல்போன்ஸும் விருப்பமாக வர்றவர் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்களும் இணைஞ்சு கொள்ளலாம். எனக்கும் எழுதுவதற்கு கஷ்டமா எழுதுவதற்கு கஷ்டமானவர்கள் தயவு செய்து வந்தீங்கள் என்றால் கொஞ்சம் உதவி செய்வேன். கேட்டுக்கொள்ளுங்கள். முதல் ஒரு தரம் நீங்கள் தவறாக சொன்னால் 2ஆம் தரம் தயவு செய்து நீங்க சொல்லக்கூடாது. சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொல்லிக்கொண்டு போங்க. உங்களுக்கு சொல்ல முடியாட்டி உதவி செய்வேனே ஒழிய சொல்லி போட்டு நான் அதை மாறி சொல்லிட்டேன் அந்த இது ஒன்றும் நடக்காது.
சொன்னவர்களுக்கா வாசிச்சு விடுங்கக்கா. யார் சிவமணி என்ன சொன்னீங்க? அந்த புலவர்களை இருக்கா வாசிச்சு விடுறீங்களா? புலவர்களை திருப்பி சொல்லவா? வாசிச்சு விடுங்க. அப்ப நீங்கள் நூல் பக்கம் எழுதிட்டீங்களா? அதாவது எந்தெந்த நூல்கள் எழுதிட்டேன். அந்த ஒரு புலவரை விட்டுட்டேன் எழுதாமதான். உமறு புலவர் எழுதினீங்களா? ஆமா, அப்படியே வாய்ச்சி கொண்டு போங்க, நான் பாக்குறேன். சேக்கிழார், வான்மீகி, இளங்கோவடிகள், வான்மீகி, இளங்கோவடிகள் எழுத இல்லையா? ஆமா, சரி சரி. அடுத்தது வில்லிபுத்தூரர் சொன்னீங்களா? ஆமாம். அவர் நம்முடைய ஒரு டேபிள் இருக்கா. உண்ட தமிழில எழுதினவர். வியாசர் எழுதியிருந்தாலும் அதை தமிழில எழுதினவர் இவர். விளங்கி இருக்கும். மற்றது சாசிங்கக்கா விளங்கல. மற்றாக்களையும் வாசிங்க. வேறு மாணிக்க வாசகர் சொல்லி இருந்தேன். பாரதியார், யோகர் சுவாமிகள், சிவஞான முனிவர், பவனந்தி முனிவர், புகழேந்தி, பவனந்தி முனிவர் சொன்னீங்க. ஔவையார், தாகூர், சீத்தலை சாத்தனார். யார் முதலாவதா பொறுத்து நீங்க என்ன குடு நடுங்குதோ குளிர். இப்ப நான் ஜெயமலரை கூப்பிட்டு சொன்னதாண்டா நீங்கள் இறுதியாக பிடிச்சிட்டீங்க. நான் ஒரு ஆளை விட்டுட்டேன். சிவஞான முனிவர் 2 தரம் எழுதிட்டேன். அப்போ ஒரு ஆளை விட்டுட்டேன். முனிவர் மாதிரில பவனந்தி எழுதினீங்களா வாணி? பவனந்தி ஓ முனிவர்ல 2 பேர் சொல்லி இருந்தேன். பவனந்தி புலவர், பவனந்தி புலவர் இல்ல முனிவர். பவனந்தி முனிவரோ மற்றது சிவஞான முனிவர். சாத்தனார் எழுதினீங்களா? சீத்தலை சாத்தனார். ஔவையார் எழுதினீங்களா? பொறுங்க வாரம் 2 4 6 8 10 12 14 15 சொல்லி இருக்கணும். நான் சிவஞானம் ஐயாவே 2 தரம் எழுதிட்டேன். வில்லிபுத்தூர வீரமா முனிவர் சொல்லல, வில்லிபுத்தூரர் எழுதினீங்களா? மாணிக்க வாசகர், உமறு புலவர், சேக்கிழார் பாருங்க வா சேக்கிழார் எழுதல. ஓகே நான் சொல்லலாமாக்கா? சேர்த்துக்கல நின்றுட்டாராக்கும். அவன் நின்றுட்டார். யாரு சிவமணி சொல்லவ? சொல்லுங்க. சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், சொல்லிக் கொண்டு போங்க. ராமாயணம் வால்மீகி, பெரிய புராணம் சேக்கிழார், சிறா புராணம் உமறு புலவர், திருவாசகம் மாணிக்க வாசகர், மகாபாரதம் வில்லிபுத்தூர், மகாவம்சம் மகாநாமதேரர், பாஞ்சாலி சபதம் பாரதி சுப்பிரமணிய பாரதியார், நற்சிந்தனை யோக சுவாமிகள், காஞ்சி புராணம் இளம்பூரணர், பாருங்க காஞ்சி புராணம் வேற இந்த முனிவர் நான் கடைசியா சொல்றேன் வர நன்னூல் பவனந்தி முனிவர், நலவெண்பா புகழேந்தி, ஒன்றைவேந்தன் ஔவையார், கீதாஞ்சலி ரவீந்திரநாத் தாகூர், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், காஞ்சி புராணம் இதுல ஒரு புலவரை விட்டுட்டனோ ஒன்று என்ன வந்துட்டு பாப்போம். என்ன காஞ்சி புராணம் திங்க சொல்லணும். வரம் ஒரு ஆளை விட்டுட்டான் போல இருக்கு. காஞ்சி புராணம்
அவர் வந்து சிவஞான முனிவர். ம். ஆம். வணக்கம். கொன்றைவேந்தன் அவையார் சிவஞான முனிவரா? சரியா எல்லாரும்? அது என்ன கை கட்டுனது வேக் கட்டாம போன மாதிரி போச்சுதோ. பாப்போம். சொல்ல விட்டேன் நன்றி. ஏதாவது. நன்றி, மிக்க நன்றி. ஓகே ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் யார் சொல்ல போறீங்க? நேவிசக்காவும் இணைஞ்சவரല്ലോ. நேவிசக்கா அந்த நிக்கிறாரோ? தெரியல எனக்கு. வாணிமோகன் என்ன பண்ணல மில்லிபுத்தூர் நகலவதி, பத்மினி, சரோஜினி அக்கா. என்ன அரவாசியும் தெரிஞ்சது தானே. தெரிஞ்சதுக்கு நேர கடகடான்னு நீங்கள் தேவாரம் திருவாசகங்கள் எல்லாம் பாடுற நீங்களுக்கு நேர போட்டு கொண்டு போனீங்களா சரிதானே. மற்றதுகளைத்தானே நீங்கள் நிரப்ப வேணும். நான் வலி இலகு வேண்டு நினைச்சு போட்டு நினைச்சுக்கிறேன். நீங்கள் உண்டு என்னட்ட பதில் இருக்கீங்களோ இலகுவா இருக்கும். என்ன இருக்கும்? நீங்க வேதாந்த தேசியர் தந்தீங்களோ இல்ல? என்ன சும்மா இருக்கிற பக்கத்து வீட்டுக்கார மனுஷனை கூப்பிடாது. பாஞ்சாலி சபதம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்களே? சரி, அடுத்த சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்லி எந்த இது மிஸ் பண்ணது இதட்டுதண்டே நிரப்புறேன்னு தெரியாதோ? நிறைய புத்தகம் நிறைய பேர். எது எது எழுதாம விட்டது எது எழுதினது என்றது. சரி, மற்றவ சொல்லியக்குள்ள பார்த்து போட்டு சொன்னா சரி. இனி அடுத்த கேள்வி கேட்க போறது கிடையாது. டக்காண்டு சொன்னீங்கன்னா நீங்கள் நிரப்புன அவ்வளோத்தையும் சொல்லி கொண்டு போங்க. அந்த புள்ளிய ஏதாவது தவற விட்டுட்டு சொல்லியக்கா? சைலண்ட் ப்ளீஸ். ஓகே, நான் தவற விட்டுட்டேன் சில புத்தகங்கள். என்னன்னு தெரியலதா. பார்க்கவா அந்த சிவஞான அந்த பேர் இருக்கா சொல்லுங்க இருக்கா. அது அவ்வளத்தோட சொன்னாலே காணும். நீங்கள் மிச்சம் நான் முடிப்பேன். சிவஞான முனிவர். நீங்கள் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த முன்வித மட்டும் சொன்னாலே அங்கால தேவையில்லை. சொல்லுங்க. சரோஜினி அக்கா கொஞ்சம் உங்களுக்குள்ள இதானுங்க. சொல்லுங்க. நகுலவதி ஒரு நிமிஷம். சரி, அப்ப சரோஜினி அக்கா நிரப்பின அவ்வளத்தையும் சொல்லுங்க. அடுத்த கேள்வி கேட்க நேரம் வீணா போகுது. நிரப்பின அவ்வளத்துலயும் பார்க்கலாம். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், ராமாயணம் வால்மீகி, பெரிய புராணம் சேக்கிழர், சீரா புராணம் உமரு புலவர், திருவாசகம் மாணிக்க வாசகர், மகாபாரதம் வேதவியாசர், மகாவம்சம் மகாநாம தேரர். ஒரு நிமிஷம் முடிய போறோங்க. வேதவியாசம் நான் சொன்னானா? சரி, சொல்லுங்க. சரி, சொல்லுங்க. யாரு சிவமணி? நான் வேதவியாசரை பத்தி சொன்னானா? இல்ல இல்ல. சரி, சரோஜினி அக்கா அடுத்த சொல்லுங்க.
அதான் நீங்கள் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிடாதையும் கொண்டு முதல் பத்தினிக்கு சொன்னேன். மகாவம்சம் மகாநாம தேரர். ஆ. பாஞ்சாலி சபதம் சுப்பிரமணிய. ஆ. நற்சிந்தனை யோகர் சுவாமி. நலவன்பா புகழேந்தி. ஓகே. கொன்றை வேந்தன் ஔவையார். மணிமேகலை சீத்தலை சாத்தனர். கீதாஞ்சலி ரவீந்திரநாத் தாகூர். நன்னூல் பவளந்தி முனிவர். எல்லாம் சொல்லிட்டேனா விட்டேன் நான். காஞ்சி புராணம் சொல்லல போல. என்ன சரி, காஞ்சி புராணம் வில்லி. சரி, நன்றி. அதையும் எல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, 15 வந்துட்டது. அது மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்தவர் பத்மினி. பத்மினி, ஆமா ஆமாம், சொல்லுங்க. தக்கண்டு சொல்லுங்க, டைம் போகுது. சிலப்பதிகாரம் இளங்கோ, சொல்லிக்கொண்டு போங்க. ராமாயணம் வால்மீகி, கீதாஞ்சலி ரவீந்திரநாத் தாகூர், மகாவம்சம் மகாநாமதேரோ, திருவாசகம் மாணிக்க வாசகர், மகாபாரதம் வியாச முனிவர், மற்றது பாஞ்சாலி சபதம் மகாகவி சுப்பிரமணியர், பெரிய புராணம் சேக்கிலார், புகழேந்தி நலவன்பா. முதல் சொன்னீங்கள். நான் சொன்னேன். நானா சொல்லிக்கொண்டு போங்க. அடுத்த காஞ்சிபுரம் சிவஞான முனிவர். என்ன காஞ்சிபுரமோ? காஞ்சிபுராணம். கடல் எழுதினதுல அப்படி. பரவாயில்ல. மற்றது என்ன ஒன்றையும் காண இல்லையே. 1 2 3 4 5 6 7 8 9 வந்துருக்குது. சொல்லவா? சொல்லி பார்க்கிறேன். மகாபாரதம் சொல்லிட்டேன் போலடக்க. என்ன அது முதல்ல சொன்னதுக்கு சொல்லாதீங்க. சரி, அவ்வளவு வந்திருக்குது. வாழ்த்துக்கள், மிக சிறப்பு. இதுல சரி உலை கப்பால அவ்வளவு பொறுத்துறாதானே. நவளை பத்தி சொல்லுங்க. நவளவதி. ராமாயணம் வால்மீகியா, பெரிய புராணம் சேக்கிலார், திருவாசகம் மாணிக்க வாசகர், கீதாஞ்சலி ரவீந்திரநாத் தாகூர். மற்றது சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பாஞ்சாலி சபதம் பாரதி சுப்பிரமணியமாக்கும். சுப்பிரமணியமா விட்டுட்டு 15 தந்தா நாங்கள் என்னண்டு சுப்பிரமணிய தம்பியா? சுப்பிரமணிய நலவம்பா புகழேந்தி, கொன்றை வேந்தன் ஔவையார், கீதாஞ்சலி இளங்கோவடிகள், நூல் பவனந்திய ஏதோ. பவனந்தி முனிவர் என்ன? இப்ப பவனந்தி முனிவர் நன்னூல். மகாவம்சம் மகா நாமதேரோ, அது பெரும். நான் தேரோவை சொல்லல, நீங்கள் அப்பயே பேசுறீங்களா? மகாநாமதேரர். சீரா புராணம் உமரு புலவர். மகாபாரதம் முதலம் வந்தது 1 2 3 4 காஞ்சி புராணம் 10 11 புராணம் மகாகவி காளிதாஸ். காஞ்சி புராணம் மகாகவி காளிதாஸ் காளிதாஸ் வந்ததா?
காஞ்சிபுரம் சொன்னவோ இல்ல காளிதாஸ் நான் எழுதலே. காளிதாஸ் படம் தான். அதானே நான் சொன்ன 2 3 எனக்கு இந்த பேர்கள் எல்லாம் சுத்தா சரி, மறக்க பரவாயில்ல, எழுதுனா 2 பரவாயில்ல. 3 எழுதவே இல்லை. இல்ல பரவாயில்ல. இவ்வளவு சொன்னதே காணும் தானே. நன்றி வாணிமோகன். வாணி போக என்னத்த சொல்ல, சரி சொல்லுவான். ஓகே, மேலிருந்து வருவோம். என்ன சிலப்பதிகாரம் நான் கோடு இதான் போட்டுக்கிறேன், நம்பர் போடுறோம். சிலப்பதிகாரம் விளங்குவாடியால். ஓகே. ராமாயணம் 2 போகிறோம். 2க்கு 2ஆம் நம்பர் இங்கே போட்டுக்கிறேன். ராமாயண வான்மீகி. என்ன நீங்க காரந்த பேரை சொல்ல வான்மீகி. பெரிய புராணம் 3 இங்கே போட்டுக்கிறேன். நான் சொல்ல நீங்க என்ன பதில் போட்டதை சொல்லுவீங்க. பெரிய புராணம் சேர்க்கலார். ஆ. சேர்க்கலார் 3. 4 சீராபுராணம் உமரப்புலவர். ஜோசுவா சீராபுரம் உமரப்புலவர். திருவாசகம் 5 என்ன போட்டுக்கிறோம் நீங்க 5 மாணிக்கவாசகர். ஓகே. மற்றது மகாபாரதம் 6 சொல்ல இல்ல 6 மகாபாரத விட்டுட்டேனோ. சரி, மகாபாரதத்தை விட்டுட்டு மற்றதை சொல்லுங்க. அடுத்தது சொல்ல இல்ல மகாவம்சம் 2 3 விட்டுட்டேன். இருக்கு மகாவம்சம் மகாபாரதம் மகாவம்சம் 7 போட்டுக்கிறேன். இங்க 7க்கு என்னென்றால் சரி பாஞ்சாலி சபதத்தை சொல்லுங்க. புறம் மிச்சத்தை முடிக்கல. பாஞ்சாலி சபதம் போட்ட நீங்க தானே. 2 அவைய போறோங்க. பாஞ்சாலி சபதம் நான் குழம்பிட்டேன். போறோங்கோ. 1 மாணிக்க நானே என்னத்த இலக்கம் போட்டபடினால நேராளி இருந்தா இது இருந்திருக்கும். ஓ நான் அங்க கீழே எழுதிட்டு இலக்கங்களை போட்டு வைக்கிட்டாங்க. அதுல இருந்து இதுல வரைக்கும் 1 2 3 4 5 வந்திருக்குது. சீத்தலை சாத்தனார் சொல்லிட்டேன். என்ன சமா சீத்தலை சாத்தனார். அது என்ன சீத்தலை சாத்தனார் பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம். ஓகே. மற்றது நற்சிந்தனை 9 நற்சிந்தனை நேராடி இருக்கலாம். என்ன பாருங்க சொல்றேன். 7 மகாநாம இது வந்து 7வது என்ன போட்டுக்கிறேன்டா மகாவம்சம். வம்சமா வில்லிபுத்தூர் 10 காஞ்சிபுரம். மற்ற ஜோகர் சுவாமிகள் 9 நற்சிந்தனை. ஓகே. வேற என்ன சொல்லணும்? கொன்றைவேந்தன் ஔவையார். நலவன்பா. என்ன நலவன்பா சொல்லலையா? நான் இல்ல சொல்ல இல்ல. நலவன்பா பேரோடும் புகழேந்து சரிதானே. 1 2 3 4 நன்னூல் தாகூர் 9 10 11 வந்திருக்குது. நன்னூல் தாகூர். காஞ்சிபுராணம் காஞ்சிபுராணம் வில்லிபுத்தூர் சொல்லிட்டேன் தானே. காஞ்சிபுராணமோ வில்லி முன்னுக்கு வந்துட்டு இளங்கோடிகள் வந்துட்டு அவையாரும் வந்துட்டு சீத்திர சாத்திரம் வந்துரு. இளங்கோடியம் வான்மீகி வந்து சிவஞான முனிவற்ற பேர் வரையில சிவஞான முனிவர் வந்து இவர் 5 சிவஞான முனிவர் 5 மகாவம்சம் சொல்றேன். அதுக்குதான் சொல்லிட்டேனா? என்னத்த சொல்லணும் இப்ப? கொண்டு வந்து சொல்லியாது. கீதாஞ்சலி சொல்லிட்டேனா? 15 முனிவர் ஒரு ஆள் இருக்கிறார். வாணி காஞ்சி பட்டுடுத்து கஸ்தூரி பொட்டு வச்சு அப்ப காஞ்சி புராணம் சொல்லல நான். என்ன 10 அது
இந்த வில்லிபுத்தூர் என்னத்துக்கு இப்ப 3ஆம் தரம் வில்லி வந்தது. வில்லி 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 வில்லியா வந்து கிடக்குது காட்சி புராணம். சரி, வெட்டி 1 வெட்டி 2 எழுதி 3 4 5 6 7 8 9 மகாநாம சொல்லிட்டேன். பவனந்தி 9 பவனந்தி 10 பிள்ளை சொல்லிட்டேனா 11 15. 13 சொல்லி இருக்கிறீங்க. அப்ப எதுக்கு சொல்லல தாவூர் சொல்லிட்டேனா? சரி, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஓகே நான் குழம்பிட்டேன். சரி இங்க ஆ. நான் 2 3 சொல்லி சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது, தயவு செய்து சொல்லாதீங்கோ. சரியா ஓகே சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. மற்றது யார் இப்பொழுது ஜெயமலர் அவர் முடியாது. புறங்கோ பாப்போம். ஜெயமலர் இணைய முடியுமாண்டா பாருங்கோ, சவுண்டே எடுங்கோ. உங்க பிள்ளைகள் கஷ்டமாண்டா பரவாயில்ல. ஜெயமலர் இல்ல 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 அங்க ஒரு புத்தகம் புரட்டி கொண்டே இருக்கிறார். யார் அவரு வேற வாய்ச்சி கொண்டு நீ அவர் வர நிகழ்ச்சி முடிஞ்சிடும். யார் புத்தகம் ரெண்டு எல்லாரும் வந்துடணுமா? சரியா சரோஜினி அக்கா வந்துட்டா இல்ல, ஓகே அவதான் பிறட்டுறாரு. என்ன சரி, இதுல 15க்கும் சரியாக சொன்னவர் ஒரே ஒருவர் தான். யாருன்னு சொல்லுங்க பாப்போம். சிவமணி முதல் வந்தவர். நீங்க சிவமணி என்று நினைக்கிறீங்க. நகுலவதி சரோஜினி அக்கா. சரோஜினி அக்கா. பத்மினி யாருக்கு தெரியும்? கொண்ட சொல்றதானே நிக்கிறோம். கோட் தான் எல்லாத்துக்கும் சரியாக சொல்லி இருந்தாரா? 15க்கும் சரியாக சொன்னவர் சிவமணி அவர்கள். 15க்குமா? 15ம் சரியாக சொன்னவர் சிவமணி. 15 புத்தகம் வச்சிருக்கிறேன். 14 சொல்லி இருக்கிறேன். சரியா 14 சரியா சொல்லி இருக்கிறேன். அந்த மகாபாரதம் வந்து இந்த புத்தகத்துல வேதவியாசர் நான் புத்தகத்தை சொல்ல இல்லையல்ல, அவ தந்ததுக்கு தானே பார்க்கணும். நான் இதுல 4 சொல்லாம விட்டுட்டேன் எழுதி வச்சது. அந்த உங்களுக்கு தந்தது வந்து வேதவியாசர் வந்து மகாபாரதம் எழுதினவர். அத தமிழ்ல எழுதினு நான் சிவமணிக்கு ஒரு குழு கொடுத்தேன்னா நீங்கள் அதற்கு கவனிக்க இல்லையே. என்ன உண்மையில எனக்கு தெரியாது, சொல்லுங்க. வேதவியாசர் எழுதினாலும் தமிழிலே அதை மொழிபெயர்த்து எழுதினவர் தான் வில்லி புத்தூர். அதொண்டுதான் பிழைச்சது. அப்ப எனக்கு மற்ற 14 சரியா சொன்னேன். ஒன்று பிழைச்சால் என்ன இப்படி ரெண்டு பிள்ளை கடைசியும் மாறி சொல்லி. சரி, இப்ப பார்த்துக்கொள்ளுங்க. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், ராமாயணம் வால்மீகி. ஆனால் அத இப்ப கேட்டுக்கொள்ளுங்க, அத தமிழில திரும்பி எழுதின ஆசிரியர் வந்து கம்பர். அது தெரியலையா? பெரிய புராணம் சேக்கிழார், சிறா புராணம் உமறு புலவர், மகாபாரதத்தின் மூலத்தின் ஆசிரியர் தான் வியாசர், வேதவியாசர். அது நான் தெரியல. நான் தமிழில அதிண்ட மொழிபெயர்த்து எழுதிய மகாபாரதத்தின் ஆசிரியர் வில்லிபுத்தூர். அதுதான் தந்தன. திருவாசகம் மாணிக்க வாசகர். அப்படியே நீங்கள் அதையும் பார்த்துக் கொள்ளுங்க. தேம்பாவணி ஒப்பிலக்கணம் தெரியல, ஆனால் அது எழுதினது வீரமாமுனி. மகாவம்சம் நான் சுப்பிரமணிய பாரதிய எது? பாஞ்சாலி சபதம் சுப்பிரமணிய பாரதி. அது எழுதில. காஞ்சி புராணம் சிவஞான முனிவர். அது தெரியும். நச்சிந்தனை யோக சுவாமிகள், நன்னூல் பவனந்தி முனிவர், நலவன்பா புகழேந்தி, கொன்றைவேந்தன் ஔவையார், கீதாஞ்சலி தாகூர் ரவீந்திரநாத் தாகூர், மணிமேகலை சீத்தலை சாத்தன. அவ்வளவுதான் தந்திருந்தது. மிக சொன்னீங்க. பவளந்தி முனிவர். என்ன வாணி? நன்னூலா? நன்னூலோ பவனந்தி முனிவர். நீங்கள் எழுதி வச்சுக் கொள்ளுங்க, அப்ப உங்களுக்கு உதவும். திருப்புகழ் அருணகிரிநாதர். அது கொஞ்சம் தெரியும். என்ன முறைக்கா வரும் பாருங்க. தொல்காப்பியர், வெற்றி வேர்க்கை அதி வீர ராம பாண்டியர்,
போரும் சமாதானம்ன்றதுக்கு ஆசிரியர் ரியோர் ரோல்ஸ்டாய். அவ்வளவும் அந்த இதுல இருக்கிற இது போரும் சமாதானமும் வந்து இவர் லியோ ரோல்ஸ் ராய்ஸ். ஆ, மற்றது இலியட் ஒடிசி அதுகள் எல்லாம் கோமர். அது அவ்வளவும் தான் இதுல இருக்கிற இது. சரி, இப்ப என்ன ஒன்று 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 தந்துட்டு நிறைவேற்றுவோம்மா நீங்க. ஓகே. இப்ப நீங்கள் தேடுறது இங்கிலீஷ்ல வர்ற இதை நீங்கள் சொல்லுங்க. உங்களோட இப்ப எடுத்து வச்சேன். அப்ரிவேஷனோ? ஓ, அப்ளிகேஷன் அப்படி பேச அன்றைக்கு வாணி ஜி ஃபார் கேர்ள் தந்த நானே போன முறைக்கு முதல்ல இருக்கா கேர்ளா ஞாபகம் இருக்கும். ஜிபிஓன்றது தந்த நானா? அதுதானே உடனே அந்த அவ சொல்லி நீங்க ஜிபிஏ வந்த நான் சொன்னேன் நானும். ஓகே. அது அன்றைக்கு தானே இது தந்த நீங்க விஐபியும். சரி, யா பிசி வந்துட்டு விஐபியும் வந்துட்டு நீங்க கோடு போட்டிருக்கலாமே. இல்ல, அது கணக்கு இல்ல, கோடு போட்டு கோடு போட்டு ரோடு போட்டாச்சு. இதுவும் வந்திருக்குது. ஓகே, உங்களுக்கு சுகமா தர்றதுக்காக பாக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி சில சொல்லுகள் வந்து அன்றைக்கே நான் உங்களுக்கு சொன்னேன்னா, இப்ப வாணிக்கு வி என்று போட்டால் நாங்கள் வாணி என்றும், ஆனா உங்களோட பேர் கலைவாணி. யா அப்படி மாதிரி தான் இது வரும். ஓகே. சரி, இலகுவானது ஓ. சரி, ஓ ஓ ஆரஞ்சு ஆரஞ்சு ம் ஓ ஓ மற்ற சாரி முதலாவது சொல்லம்மா எஃப் நடி நடி ஃபாக்ஸ். ஓ இல்லையா? ஓ இல்லையா? ஓ அடுத்தது ரெண்டாவதுக்கு வரும். முதலாவது எஃப், ஃப்ரெண்டுக்கு வர எஃப் தானே, அல்லது ஃபாக்ஸுக்கு நடிக்கு வர எஃப். ஓகே ஓகே. ரெண்டாவது ஆரஞ்சு ஓ. ஓகே. மூன்றாவது ரப்பர் ஆர். FOR. FOR. அவதிப்படக்கூடாது, சரியா? இரண்டாவதுக்கான ஒன்று ஒவ்வொருத்தர் சொல்லி பாருங்க. சரிதானே? ஒவ்வொருத்தருக்கு தாரன், 3 தாரன். நீங்கள் ஒரு ஆள் ஒன்றுதான் சொல்லலாமா? கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லுங்க. நான் சொல்லுவேன். ரெண்டாவதுக்கானது எலிஃபென்ட், E for எலிஃபென்ட். ரெண்டாவதுக்கானது V for விக்டர். V for Victor. ஓகே. வாணி. ஓகே. R for rubber. R for Robert. ஓகே. ஓகே. EBR FOR. மூன்றாவது E for elephant. பிறகு O for orange. O for orange. U for umbrella. ஓகே. U for umbrella. ஓகே. அவ்வளவுதான். சரி, நான் சொல்றேன். முதலாவதுக்கு நான் சொல்றேன். ரெண்டாவதுக்கு நான் சொல்றேன். FORக்கு ஃப்ரீ ஆன் ரெயில். அப்போ ஓகே, வாழ்த்துக்கள். EVRக்கு வாணியே எதுக்கு? EVR. EVR ஓகே. ஆனா EVR ஐயண்டு போட்டு EVR என்ன? E for elephant. V for Victor. R for rubber. நான் மூன்றாவதுக்கு சொல்றேன். யூரோப்பியன் வெஹிக்கிள் ரெஜிஸ்டர். நீங்க சொல்றது என்ன சாமான்? யூரோப்பியன் வெஹிக்கிள் ரெஜிஸ்டர். மூன்றாவது இருக்க சொல்லுங்க. நான் மூன்றாவது சொல்றேன். பாருங்க, அதுவும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் நான் வச்சிருக்கிற பதில் வேறு உண்டு, நான் அதையும் ஏற்றுக்கொள்றேன்னா. ஓகே, அது சரி. ஓகே,
வேறையாக்கள் முயற்சிக்கலாம். EVR-ன்றதுக்கு யார் மூன்றாவதுக்கு? நான் பத்மினி. பத்மினி. நகுலவதியும் சொல்ல போறீங்களா? ஓகே. எக்ஸ்போர்ட் ஒரிஜினேட் யூனிட். Okay. Oriented யூனிட். யூனிட். ஓகே. சரி, வேற இப்ப 3 பேர்ட்ட வந்திருக்குது. இந்த EVR-க்கு நான் வச்சிருக்கிற பதில் வேறு இன்னும் ஒன்றும் இருக்கு அப்படின்னா சொல்றேன் அதையும். நகுலவதி, நீங்கள் எதுக்கு முயற்சித்த? நீங்க இது கேட்கல. நகுலவதி, நீங்கள் எதுக்கு முயற்சித்த? நீங்க இது EVR-க்கு நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்கள் முயற்சித்த என்ன வச்சிருக்கிறது? எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன். அதை விட வேற ஏதாவது இருக்கா? நான் பார்த்ததை சொல்றேன். வாணி, நீங்க சொல்லுங்க. அப்ப என்ன உண்டு? ECCLESBOURNE என்ன சொல்லலாம்? எக்ஸ்ப்ளோர்னா வலி ரயில்வே. இல்ல, அது இல்ல. நான் வச்சு ஒருத்தரும் சொல்லாட்டி நான் வந்து சொல்லுவேன் கடைசியா. ஓகே, பொருங்க. சொல்லுங்க. அப்பம் நீங்க வச்சுக்கிற பதில சொல்லுங்க. அப்பம் சரோஜினிய சொல்லுங்க. EVR-க்கு எலக்ட்ரோ வீடியோ ரெக்கார்டிங். வாழ்த்துக்கள். அது நல்லா இருக்கு. ஓகே, அதுவும் நல்லது. நீங்க சொன்ன பதில்களையும் ஏற்றுக்கொள்றேன். நகுலவதி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாணி, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பத்மினி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரோஜினிகா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்று இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றியுடன் வாழ்த்துக்களும். இந்த வருடம் நிறைவாக எல்லோரும் இணைந்து சிறப்பித்து வெற்றி பெற்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மிக மிக சிறப்பு. இதே ஊக்கமும் ஆக்கத்துடன் அடுத்த வருடமும் மீண்டும் நீங்கள் எல்லோரும் இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டு, போட்டி போட்டு யார் முதலாவது இரண்டாவது இந்த புள்ளிகளின் இதற்கு நீங்கள் முந்துறதுக்கான வழிகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. அதுதான் கட்டித்தனம். இது அதுக்காக ஐயோ பிரைஸுக்காக என்று இல்லாமல் அந்த எங்களுக்கும் நாங்களும் ஒருக்கா முதலாவதா வர்றேன்டா எங்களுக்கும் எங்களை அறியாமல் ஒரு ஆர்வம் வரும். அதுதான் கட்டித்தனம். தெரியாததை அறியாததை நீங்களும் அறிகிற போல் நானும் பலதை உங்களோடு சேர்ந்து நானும் தேடுவேன். ராத்திரியும் இருந்து தேடி வெள்ளிக்கிழமைய கேள்வி அரவாசி தான் செய்து வச்சிருக்கிறேன். அப்படி அது செய்து வஜிதாக்கு கேள்வி கொஞ்சம் செய்து வச்சிருக்கிறேன். செவ்வாய்க்கிழமைக்கு மாத்தி எல்லாம் செய்ய வேலை கூடத்தான். தேங்க்ஸ் அக்கா, நன்றி, மிக்க நன்றி உங்கள் தேடுதல் பணிகளுக்கு. உண்மையில் அந்த தமிழ்ல அந்த நீங்க இத்தது என்று இருந்து எல்லாம் அதெல்லாம் உண்மையிலேயே கஷ்டம். அதெல்லாம் அப்படி உண்மையிலேயே அதுக்கெல்லாம் நேரம் போடணும். இப்போ குறுத்தது என்று போட்டிங்க தானே. அப்போ நான் யோசித்தேன் இதுக்கு பதிலாக வேற போட்டிருக்கலாம் வேண்டாம். ஆனால் அப்படி அண்டு இல்லை. உங்களோட அந்த நேரத்துக்கு நான் மதிப்பளிக்கின்றேன். உண்மையில் அதெல்லாம் கஷ்டம். உண்மையில் அப்படி போடணும் மட்டும் இல்லை தான். இல்ல அதெல்லாம் நீங்க தவிர்த்திருக்கலாம். நேரத்தை இதெல்லாம் வேண்ட மாதிரி. அப்ப நான் யோசிச்சேன். உண்மையில அந்த நேரத்துக்கு நான் அது படிக்கிறேன். அதெல்லாம் நன்றி மிக்க நன்றி. ஒரு வசனம் வரையவாணி அது அப்படியே ஒரு முடிவில்லாத வந்துடும். என்ன நீங்கள் ஒரு வசனத்தை இப்ப வாணி வந்துட்டு போ ஒன்று சொல்ல முடியாது. வந்துட்டு போய்விட்டார். அதை இருந்தா உங்களோட சேர்ந்து நானும் கற்றுக்கொள்றதா இருக்குது. நானும் தேடி உண்மையில இவரும் சில வேலை சொல்ற கண் மேலாத 7 ஆண்டு போட்டு இந்த நேரம் பார்த்தாலும் கம்ப்யூட்டர்களை பூந்து பிடிச்சோட்டு இருக்கிறார். ஆர்வம் நிரோசனம் 2 கேள்வி தந்தது. அதை மறந்து கூட கேட்க வெள்ளிக்கிழமை உடனே சொல்ல சொல்லி போட்டு எழுதி வைக்கவன் சொல்ல சொல்லி அம்மா வெள்ளிக்கிழமை கேளுங்கோ ஞாபகமா மறந்து போயிட்டேன். சரி, வெள்ளிக்கிழமை கேட்போம். மிக்க மிக்க நன்றி வாணி. சிறப்பித்த அன்புறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த வருடத்தில் நிறைவான கேள்விக்கணைகள் இப்பொழுது நிறைவுக்கு வருகின்றது. அடுத்த வருஷத்துக்கானது வெள்ளிக்கிழமை தொடரும். சரி, மிக்க நன்றி அக்கா. தேடுதல் பணிகளுக்கும் இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது கேள்விக்கணைகள் தொகுப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் மற்றும் ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எக்ஸசைஸ் பண்றேன்.
நன்றி. நன்றி. லேட்டா